பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகள். உஷா என்ற நாய்க்கு நாயும் சேயும் சுகம். அப்பா, இனிமே கவலை இல்ல. என்ன குழாயை திறந்தே வச்சுட்டு இருக்கிய? மூடு. எதுக்காக மூடணும்? எதுக்காகவா? எங்க அண்ணா அவசரமா ஒரு காரியத்துக்கு சமையல் பண்ண போனோம். அது சரி, அவன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கான். அவனுக்கு தினமும் கருமாதி தானே. நீங்க ரொம்ப பேசுறேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன? டெல்லி எருமை மாதிரி ஊறி குளிக்க இது குட்டை இல்ல, காலனி. என்ன சொன்னேன்? எருமை என்ன சொன்னேன்? இல்ல, டெல்லி எருமை. டெல்லி எருமையா? கூப்பிட்டீங்களா? வந்ததா பாத்தீங்களா? அதான் டெல்லி எருமை. டெல்லி எருமை கூப்பிட்டா வராத. கூப்பிட்டு பாருங்களேன். என்னாச்சு என்னாச்சு? பொண்ண பார்த்தேன். இந்த ஜிம்சா தலையன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னங்கறா? எருமைங்கறா. எருமை என்ன சொல்றா? டெல்லி எருமைங்கறா. டெல்லி எருமை திருடி சொல்றா. வசதியா தான் சொல்றா. தப்பு இல்லடி. ஏண்டா, நோ அறிவு இருக்கா? இப்ப என்ன இருக்கு மோட? பொண்ண பார்த்து டெல்லி எருமைங்கறா. நீங்க எப்படா டெல்லிக்கு போயிருக்க? அதானே இல்லாததும் பொல்லாததும் சொல்றான். ஏலே டேய், என்ன பார்த்தா டெல்லி எருமைங்கறே? இன்னும் எத்தனை தடவை சொன்னா உங்களுக்கு புரியும்? டெல்லி எருமை, டெல்லி எருமை, டெல்லி எருமை. அடே, வள்ளல் அழக பச்சட்டார் கல்யாணத்தை சமைச்ச வந்தாரா? ஜிலேபி புளியற மாதிரி புளிஞ்சிருவேன் தெரியுமா? உன் சமையக்கார வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்சிய முதுகு பக்கமா திருப்பி வச்சு விடுவேன். அப்புறம் இந்த டெல்லி எருமை வருதா போகுதா நீ அவனுக்கும் புரியாது. மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பி வைப்பியா? பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவாங்க. போட போட்டு உட்காந்துருவேன் தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு. இத பாருங்க, நம்ம தகராறெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். காலனி முதலாளி சதாசிவம் வராரு. இங்க ஒரு வீட்லயும் தண்ணி வரல. முதல்ல அவரை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா, வெளியே கூடாது. தகராறு வந்துட்டேன் கரெக்டா. சரி, ஒன்னாச்சுன்னா புத்தகம் கைமா வந்துடுறேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஏங்க வாடகை வாங்கறது மட்டும் கரெக்டா வந்துடுறீங்களே, பாக்கி நாள்களா என்னதான் பண்றீங்க? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் ஃபுல்லா வாங்கிடுறீங்க. லைட்டே எரிய மாட்டேங்குது. ஆனா சுவிட்ச் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்குது. வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் இருக்கு. எப்ப கட்டாலும் பொங்கல் கடிக்கிறேங்கிறீங்க. ஒரு செங்கல் கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவையாவது பொங்கலுக்கு வெள்ள அடிக்கிறத உத்தேசம் உண்டா இல்லையா? ஞாபகப்படுத்துறேன். தொட்டா குழந்தை 3 மாசத்து குழந்தை செத்து போச்சு. அதனால நான் 3 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. செத்து போச்சாமே, சமையலுக்கு போயிட்டு எல்லோரும் அதை கூட வச்சுக்கலாம். ஓ என்ன உலகேஷன் எம்எல்சி தான் சொல்லுங்களேன். சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த கட்சியோ தெரியல, பேப்பரை பார்க்கணும். ஊருக்கு தான் எம்எல்சி, வீட்டு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்கு அத்தனையும் குடிச்சாகும். ஏங்க இவ்வளத்தையும் ஏங்க ஒரே நேரத்துல குளிப்பாட்டுறீங்க? தினம் ஒண்ணு குளிப்பாட்டுங்களேன். அப்போ மாசத்துல ஒருத்தர் காலனியில வாடகை கொடுத்தா போருமா? இது பாருங்க, நான் நாட்டுக்கு உழைக்கிறவன், வீட்டை பத்தி கவனம் இருக்கலாமா? கூடாது. நான் நாட்டுக்கு உழைக்கிறவனாச்சே. உங்களை பார்த்தா நாட்டுல உழைக்கிற மாதிரி தெரியலங்க. ஏதோ வீட்டுல உழைச்சுதான் வருஷத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்களா சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, குழாயில தண்ணி வரமாட்டேங்கிறது. வாடகை தர முடியாது. இந்த காம்பவுண்ட்ல நீங்க தான் பெரிய மனுஷன், கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பையன் வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டு சுத்தி கும்மி அடிக்கிறாங்க. என்ன தகராறு? ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படிங்க வாடகை கொடுக்கறது? குளிக்க தண்ணியே வரதில்ல. செவரெல்லாம் கார பேந்து போய் ஒரே விரிசல். ஒண்ணும் தெரியாது, என்ன நான் சொல்றேன். இது பாருங்க, அன்னைக்கு அரசியல்வாதி சாரும் அவர் ஆத்துக்காரியும் அந்யோன்யமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நான் அந்த பக்கமா போய் நின்று இருக்கேன். கார பேந்த விரிசல் வழியா அத்தனையும் காதுல விழுந்துட்டே இருக்கு. கேட்க கன்றாவியா இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அடி அண்ணா, மத்தது எங்க அண்ணன் சொல்லுவான், கேளுங்க. ஏண்டி இப்ப முக்கியமா உனக்கு? ஒண்ணு இல்ல சார், வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் ஆகுதுங்கிறேன். சாதாரணமா தான் கேக்குறேன். அதுக்கு பிழிய அழ ஆரம்பிச்சுட்டு தொட்டா கட்ட வார்த்தை சொல்றான். நீ என்னப்பா சார், பக்கத்து வீட்டுல டெல்லி எருமையை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கா சார். அதை துரத்திட்டு வேற யாராவது மனுஷனை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க சார். குழாயை திறந்தா தண்ணி வர மாட்டேங்கிறது, வெறும் காத்து தான் வருது. இந்த குழாயை உடனடியாக ரிப்பேர் செய்யல, ஒரு உலகம் அதிரும் மாபெரும் போராட்டம் நடைபெறும். குழா விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். இந்த மாசத்துக்கு வாடகை நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. போராட்டம் வெற்றி வெற்றி. ஏகாம்பரம் சார் வணக்கம். வாங்க. நீங்க கொடுத்த வேலையில ராத்திரியே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு தான் பாதி கொடுக்கறதா சொன்னீங்க. நேத்தே கொஞ்சம் கண் முடிச்சு வேலையை முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வர சரி. ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம டைப் அடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்க கூடாதா? ஓய்வா சிவகாமி? ஓய்வெல்லாம் வசதியா இருக்கிற மேட்டுக்குடிக்காரங்களுக்கு தான். நாம ஓய்வு எடுத்துட்டா அதுக்கு பேர் சோம்பல். மாசம் முடிய போகுது, மளிகை கடை, வீட்டு வாடகை, இப்படி எத்தனையோ பாக்கி. இதுக்கு நடுவுல நம்ம 2 பேரும் திருப்பதிக்கு வர்றதா வேற நீ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. அதுக்குதான் நேரம் வாய்க்கல. சிவகாமி, திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சா கையில காசு இருக்கிற பணக்காரன் உடனே போயிட்டு வந்துடுறான். காசு இல்லாத ஏழையோ 4 இடத்துல கையேந்தி காசு வாங்கி போயிட்டு வந்துடுறான். ஆனா கையில காசு இல்லாம கையேந்த மனசு இல்லாம கஷ்டப்படுறது நம்ம போல இருக்கிற நடுத்தர வர்க்கத்துல தான்.
இந்த மிடில் கிளாஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைவேறாத எத்தனையோ ஆசைகளை நெஞ்சில சுமந்துட்டு நாளைக்கு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நாள் என்னைக்கு வருமோ நாம எப்ப போறோமோ. அப்பா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறேன், நிச்சயம் எனக்கு வேலை கிடைக்கும். சம்பளம் வாங்கின உடனே உங்களை திருப்பதிக்கு அனுப்பி வைக்கிறேன். பாக்கலாம். அண்ணா இங்க வாயே. அண்ணா ஒத்தையா ரெட்டையா போட்டு பார்த்தேன், ஒத்த வந்ததுன்னா வேலை கிடைக்கும் நினைச்சேன். ஒத்த தானே வந்திருக்கு. முதல்ல கை நான் ரொம்ப அவசரமா போகணும். அவசரமா போகணும். சார் நீங்க எங்க போகணும்? மவுண்ட் ரோட் போகணும். நானும் தான் மவுண்ட் ரோட் போகணும். 2 பேரும் ஒரே இடம் தானே, ஆட்சேபணம் இல்லைன்னா சேர்ந்தே போகலாம். ₹2 போக மீதியை கொடுங்க. டிரைவர் அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடு, நான் கொடுக்கிற பணம். வேண்டாம், இதுல இருந்து எடுத்துக்கங்க. டிரைவர் இது உனக்கே சரியா இருக்கா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பணம் கொடுத்தா அதை விட மானக்கேடு வேற ஏதாவது இருக்கா? இந்த அவமானத்துக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் பணம் கொடுப்பேன். சார், பொண்ணு ஆணுக்கு பணம் கொடுக்கறது அவமானமா படுதுன்னா ஆணு பொண்ணுக்கு பணம் கொடுக்கறது சந்தேகமா படாதா? நீங்க கொடுத்தா அவமானம், அவர் கொடுத்தா சந்தேகம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, 2 பேருமே கொடுத்துருங்க. அது முட்டாள்தனம். அப்ப நான் என்ன பண்றது? சார் கொடுக்கறதே வாங்கிக்கங்க. இந்தாங்க அத கொடுங்க. சார், உங்க தன்மான உணர்ச்சியை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நான் வரேன். மிஸ்டர் மோகன், உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன். இது ஒரு சின்ன கம்பெனி. இங்க காலியா இருக்கிற வேலைக்கு சாதாரண படிப்பு படிச்சவங்களே போதும். நீங்களோ பட்டதாரி, உங்க படிப்புக்கு தகுந்த வேலை இது இல்ல. சார் நான் என் படிப்புக்கு வேலை கேட்கல, பொழப்புக்கு வேலை கேட்கிறேன். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க தேவை எனக்கு புரியுது. இந்த வேலைக்கு என்னால அதிக சம்பளம் கொடுக்க முடியாது. இந்த ஆபீஸ் அதிகபட்சமான சம்பளம் 225 தான் கொடுக்கறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ஒரு 250 ரூபாயாவது இருந்தா பரவாயில்ல. தட் மீன்ஸ் இந்த ஆபீஸ்லயே அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு தான் இருக்கணும் இல்லையா? ஓகே, ஐ அக்ரி. ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் மோகன், இந்த கம்பெனி எப்பவும் இப்படி இருந்துட போறதில்லை. நானும் சில முயற்சிகள் செய்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு லக் இருந்து உங்க மாதிரி கட்டிக்காரங்களுடைய உழைப்பினாலையும் இந்த கம்பெனி முன்னுக்கு வரலாம். அப்படி வரும்போது நிச்சயம் உங்களுக்கும் உயர்வு உண்டு. தேங்க்யூ சார். சேனு சார், ஒரு புதுசா அப்பாயின் பண்ணிருக்கிறேன். அழைச்சிட்டு போய் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி காட்டு. வாங்க. வரேன் சார். வேர்த்து கொட்டது. இந்த ரூம்ல ஒரு ஃபேனு கூட வழி இல்லை. ஹாய், அண்ணா வந்தாச்சு. அண்ணா, ஐயா, அம்மா இங்க வாயே. என்னடி அம்மா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சுமா? அப்படியா? ஆமா. ஏண்டா அம்மா, இது இருக்குமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நான் தெய்வத்தை வேண்டது வீண் போனேன். இனிமே நீ சம்பளம் வாங்க போறேன். அதுதான் என்னோட ஆசைகள் தான் நிறைவேற்றணும். என்ன ஆசைமா சொல்லுங்க. முதல்ல உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பா. மொட்டா போச்சு. அப்புறம் அண்ணா அண்ணா, அது நட்டுவனாருடைய டிரான்சிஸ்டர் அதே மாதிரி ஒண்ணு எனக்கு சொந்தமா வேணும்னா வாங்கிடுவான். அப்புறம் நானும் உங்க அப்பாவும் திருப்பதிக்கு போகணும்னு வேண்டிவிட்டோம். ரொம்ப நாளாச்சு, முடியவே இல்லை. கண்டிப்பா நான் உங்களை அனுப்பி வைக்கிறேமா. என்னங்க 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 என்னது என்னது? இனிமே நீங்க டைப் படிக்க வேண்டாம். ஏ, நம்ம மோகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் மாசம் சம்பளம் வாங்க போறேன். நம்ம ஆசாபாசம் எல்லாம் நிறைவேற போகுது. இனிமே நீங்க மாடா உழைச்சு ஓடா எவ்வளவு? 250 ரூபாய். ஏத்தியா, இந்த 250 ரூபாய் நம்ம குடும்பத்துல போதுமா?
இதுல உனக்கு ஆசா பாசங்கள் வேறையா? சிவகாமி, ஒண்ணு முதல்ல போட்டு உழைக்கணும், இல்ல உடலை போட்டு உழைக்கணும். ரெண்டுமே இல்லாம மேஜ நாற்காலி வேலை பார்க்கிற நம்ம போல மத்தியதர வர்க்கத்துக்கு என்னைக்குமே முன்னேற்றமும் கிடையாது, ஓய்வும் கிடையாது. பிகாஸ் we belong to the middle class. அப்பா, என் வேலையில நான் உண்மையா உழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்கத்தான் போகுது. அப்படி கிடைக்கும் போது சொல்லு, அப்ப நான் டைப் படிக்கிறத நிறுத்துறேன். சாரிடா, சாரி சார். டேய் உஷா, என்ன மாமி அவ வந்துட்டாடே. எவன் மாமி? அன்னைக்கு சொன்னனே கள்ளக்காதல். ஆமா, நீங்க யாருக்கு கள்ளக்காதல் இல்லன்னு சொல்லிருக்கீங்க, அதுவே எங்களுக்கு தெரியல. இந்த அம்மாவுக்கு புருஷன் சீக்கிரம் ஊர்ல திரும்பி வந்துட்டான்னா தேவையில்ல. அவனை பார்க்க முடியாத வரைக்கும் எல்லார பத்தி ஏதாவது சித்தவர்ல இருப்போம். இப்ப யாரு? ஏய் உஷா, அன்னைக்கு நம்ம மோகனை பஸ் ஸ்டாண்ட்ல மயக்கனான்னு சொன்னனே, ஆமா, அவ காலையில அந்த போர்ஷனுக்கு இங்கேயே குடி வந்துட்டா போல இருக்கே. பாடிட்டு போய் விசாரிப்போம். நீங்க இங்கே இருக்கோம். வா. புதுசா கொடி வந்திருக்கேன். குழந்தை யார கேட்டீங்க? குழந்தைன்னு சொன்னனே, உங்களை இல்ல, இவளத்தான். ஆமா, என் பேரு ராதா. இவங்கதான் மாதாவ. டி அன்னைக்கு பொண்ண பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். எப்ப பார்த்தேன் ஞாபகம் இல்லையே. நீ எங்க என்ன பார்த்த? மெய் மறந்து நின்னுட்டு இருந்த. ஆமா, நீங்க எதுத்தாண்டா சமையல் சாமாவோட தங்கேனா? இவ மகாபலி சார் வைஃப், மாஜி டான்சர். இழுத்துட்டு வந்துட்டார். ஆமா, உங்க வீட்டுக்காரருக்கு எங்க உத்தியோகம்? பிசினஸ் பர்ச்சேஸ் விஷயமா பாம்பே போயிருக்கார். ஆமா, போய் 8 வருஷமாச்சு, இன்னும் பர்ச்சேஸே முடியல. பாவம், பாம்பேயே பர்ச்சேஸ் பண்றார் போல இருக்கு. பாம்பேல எங்க ஆத்துக்காரருக்கு 36 மாடி கட்டடத்துல வேலை. மாமி, எப்ப வழக்கம் 32 மாடி தானே சொல்லுவீங்க? பாம்பேல அடிக்கடி மாடி கட்டிண்டே இருப்பா. எங்க ஆத்துக்காரர் முன்னால மேனேஜர் கூட நின்னுட்டேதான் பேசுவாங்க. இவங்க ஆத்துக்காரே லிஃப்ட் ஆபரேட்டர். கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் மாமியோட வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாரு. அது ஒரு வேடிக்கை பாருங்க, அன்னத்தோட ஆண்டியா ஓடும் போது தனியா ஓடல. ஆமா, ஒரு பொம்பளை எழுத்துக்கிட்டு தான் ஓடினா. சும்மா பர்ச்சேஸுக்கு உதவியா இருக்கட்டும், வேற ஒண்ணு இல்ல. நான் தான் நவரசமா 9 விதமான ரசங்களும் வைப்பேன். முளை ரசம், மெந்தி ரசம், பருப்பு ரசம், பைனாப்பிள் ரசம், மைசூர் ரசம், மாம்பழ ரசம், தக்காளி ரசம், ஜீரக ரசம், அதிரசம், 9 விதமான ரசங்களும் வைப்பேன். வள்ளல் அழகுச்சிட்டார் கேள்விப்பட்டிருக்கோம். அவாத்த கல்யாணத்திலயும் நான் தான் சமையல். எங்க அண்ணா. மேடம், உங்களுக்கு ஆட கத்துக்கணுமா பாட கத்துக்கணுமா? ஆடல் பாடல் பள்ளி கைவிசம் இருக்கு. ஆசிரியர் மகா பெரிய வித்வான், ரொம்ப பெரிய மேதாவி, நல்ல மனுஷன், பாக்குறதுக்கு அழகா இருப்பான். பேரு மகாபலி. நான் தான். என்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம், என்னை பத்தி நானே பேசிக்கவே மாட்டேன். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கேன். எங்க? இங்கதான் வீட்டுலதான் நிறைய இடம் இருக்கு. பாத்ரூம், சமையக்கிட்டு, வெராண்டா. வாங்க 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 வாங்க. இங்கே வந்தீங்களா? ஆமா ஆமா, இங்கே வந்துட்டேன். எப்ப வந்தீங்க? அவன் வந்துட்டான். நம்ம போல வாடி. மன்னவன் வந்தானடி. பேச போறேடா. பேசுங்க பேசுங்க. பேசுங்க. நீங்க போலியா? நான் போனாதான் பேசுவேடா. அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க எல்லாம் நம்பவே மாட்டேனே. பாத்தீங்களா? நேர்லயே பாருங்க. காதலில இதுவே ஜாலிதான். அப்பன் டைப் அடிக்கிறான், பையன் சைட் அடிக்கிறான். நீங்க எத்தனை பேரு? எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. இங்க அம்மாவும் நானும் தான். அண்ணனுக்கு நாகர்கோவில் பக்கத்துல வேலை. அப்படியா? அவர் அங்கே இருக்கட்டும். நீங்க 2 பேர்னா இந்த வீடு தாராளம். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல 6 குழந்தைங்க, பெரிய குடும்பம். ஒரு முழுத்து வாக்கியா இருந்ததுன்னா பாருங்களேன். ஓஹோ, அதுல ஒரு குழந்தை பேரு ராஜு இல்ல? ஆமா, கடைக்குட்டி, படுசுட்டி. என்கிட்ட ரொம்ப பிரியம். சின்ன குழந்தையா இருந்தாலும் உங்களை பத்தி நல்லா புரிஞ்ச மாமா ஒத்தந்தான் இல்ல? என் கூடவே தான் இருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோ அந்த சோத்துல உங்களை பத்தி சர்டிபிகேட்டே எழுதி வச்சிருக்கானே. என்னங்க ஃப்ளவர் வாஸ் எல்லாம் அப்படி அழுக்கா வச்சிருக்கீங்க? ஐயோ, இதெல்லாம் தொடச்சு சுத்தமா வைக்கணும். வேண்டாங்க வேண்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயோ ஐயோ, உள்ளெல்லாம் பிரவுனா சிகப்பா. சொல்றது கேளுங்க. இது வேண்டாங்க, அது இல்லையே, பரவாயில்லைங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஐயோ சொன்னா கேளுங்க, இது ஃப்ளவர் வாஸ் இல்ல. எங்க அம்மா வெத்தலை எத்து துப்புற எத்த பண்ணிக்கும். நான் அதுக்குதான் அப்பவே. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, நான் பக்கத்து வீடு தான். ஏதாவது உதவி வேணும்னா தாராளமா கேளுங்க, நான் வரேன்.